அன்னைக்கு என்னோட மந்த்லி ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா ஆனஸ்ட்லி ஒரே ஷாக். எப்போது மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ், யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம், ரெண்ட்டு, மொபைல் ரீசார்ஜ், கரண்ட் பில், பைக் பெட்ரோல் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஒரு சைடு பிஸ்னஸ் நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு, ஆனால் பைக் எக்ஸ்பென்சிவ் மட்டும் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. 2 மந்த் பேக் தான் நான் என்னோடய வண்டிக்கு இன்ஜின் ஒர்க் பண்ணேன். அதை விட இப்போல்லாம் ரொம்பவே பைக்குக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லேயே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மந்த்லி பெட்ரோல் காஸ்ட் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 4 to 5K வர வருது. அதை பற்றி யோசித்தப்போ ஒரு விஷயம் தான் எனக்குள்ளே தோணுச்சு. எப்படியாவது காஸ்ட்டை குறைக்கணும். பிகாஸ் டைமு, மணி, ஹெல்த்து எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. அப்போ தான் டிசைட் பண்ணேன், ஒய் நாட் கன்வெர்ட் டு அன் எலக்ட்ரிக் பைக். ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் கிட்ட பேசி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு ஃபைனலி ஒரு பர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் பைக் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இந்த பைக்கு. பர்சனலாக எனக்கு அட்ராக்ட் ஆன விஷயம், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதனால் ஷாப்புக்கு நிறைய பொருளை கேரி பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஷாப்புக்கு ப்ராடக்ட் எடுத்து வர ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம பிஸ்னஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா ஒர்க்கு ரெடியூஸ் ஆகும், இந்த டைமும் சேவ் ஆகும், க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸ் ரன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸும் சாஃப்ட்வேர்ஸும் ரொம்பவே தேவை. அது அவசியம் கூட. அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் பிஸ்னஸ் சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஐடியாஸ் டிப்ஸுக்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.